பொண்டாட்டி கதாபாத்திரத்தில் மாட்டிக்கொண்ட அஜித்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த விடாமுயற்சி டீமு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்கல, அதனால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுனால பார்த்தேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆக்டரை கூட்டு போய் இந்த சின்ன கதையில் போய் கொண்டு போயிருக்காங்க. அஜித்துக்கு ஃபஸ்ட்டே கல்யாணம் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும், அதாவது ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக அஜித்தை கூட்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் விட சொல்கிறாங்க. யார், திரிஷா அவங்க வீட்டில் போய் விட சொல்கிறாங்க. சரி நானே கூட்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அஜித் கூட்டு போகிறாரு. அந்த கூட்டு போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் உள்ளே வந்து மொத்தத்தையும் குழப்பி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கார் ரிப்பேர் ஆகிற மாதிரியும், அதுக்கு பதிலாக ட்ரக் டிரைவராக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இருப்பார். அர்ஜுன் கூட்டு போயிடுவார் திரிஷாவை. திரும்ப போய் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கூட போய் என் பொண்டாட்டி எங்கன்னு கேட்குவான். யார், அஜித். அதுக்கு அவன் சொல்கிறது நீ யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்க வாங்கிக்கிறாரு அஜித். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வருவாங்க. போலீஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அஜித்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் நடத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்தெல்லாம் போய் தேடுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழிலாளிகள், அதாவது கடையில் வேலை செய்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொக்க வாங்குற மாதிரிலாம் அஜித் ரொம்ப லோ லெவலில் இருக்கிற பையன் மாதிரி காட்டிட்டு, ஒரு சில டைம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா படம் எண்ட் ஆஃப் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அஜித்தை ஒரு மிரட்டலாக காட்டுறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர்ற பிஜிஎம்மு, அதுக்கப்புறம் வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் கதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க. அந்த ஒய்ஃபுக்கு இவனுக்கு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லாஸ்ட்டாக புரிய வந்து அதுக்கப்புறம் ஒன்றா சேர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிங்க.